அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானுடைய இரவிலே மூன்றாவது இரவான இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த வியாபார ஒழுக்கங்கள், கொடுக்கல் வாங்கலுடைய ஒழுக்கங்கள், அற்புதமான ஒழுக்கங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க, இடையிலே ஏற்பட்ட யூத நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சியினால் அந்த ஒழுக்கங்கள் மறக்கடிக்கப்பட்டு யூத நஸ்ரானிகளுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வியாபாரங்களிலே புகுந்ததன் விளைவு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பரக்கத்தான வியாபாரங்கள் நம்முடைய கையை விட்டு சென்று விட்டதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த வியாபார ஒழுக்கங்களில் ஒன்றாக நேற்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எப்படிப்பட்ட அற்புதமான ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு மத்தியிலே நுழைந்து எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திவிட்டன என்றெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் ஒரு பகுதியாக வியாபாரத்திலே முக்கியமான ஒரு ஒழுக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது வியாபாரத்திலே பொய் பேசக்கூடாது என்பது. ஒரு மோமின் வியாபாரத்திலே பொய் பேசுவது அல்லது பொய் பேசி வியாபாரம் செய்வது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய ஹராம். அப்படி பொய் பேசுவதனால் ஏமாற்றப்படக்கூடிய அந்த கஸ்டமர், அவருடைய சாபம், அவருடைய பத்வா எவ்வளவு தீவிரமானது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் சமீப காலங்களிலே மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய வியாபாரங்களை சீர்குலைத்ததனுடைய விளைவு வியாபாரத்திலே பொய் பேசுவது என்பது அது ஒரு வகையான வியாபார ட்ரிக்ஸ், அது ஒரு வகையான வியாபார திறமை. அப்படி பொய் பேசி வியாபாரம் செய்பவர் நல்ல திறமையான வியாபாரி என்றெல்லாம் ஒரு மாய தோற்றம் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இல்லை என்றால் பொய் பேசுவது என்பது இஸ்லாத்திலே மட்டுமல்ல, அல்லது இஸ்லாத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு அல்ல, மாறாக இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே பொய் பேசுவது என்பது வியாபாரத்தில் அல்ல, பொதுவாக வாழ்க்கையிலே பொய் பேசுவது என்பது மிக பெரும் பாவமாகவும் மிக பெரும் ஹராமாகவும் காஃபிர்களாலே கருதப்பட்டது. அதாவது சிலை வணக்கத்தை கூட காஃபிர்கள் ஹலாலாக்கினார்கள், விபச்சாரத்தை கூட காஃபிர்கள் ஹலாலாக்கினார்கள், திருடுவதை கூட சில சமயங்களில் ஹலாலாக்கினார்கள், கொள்ளையடிப்பதை கூட சில சமயங்களில் ஹலாலாக்கினார்கள். ஆனால் பொய் பேசுவதை இஸ்லாத்திற்கு முன்பிருந்த காஃபிர்கள் கூட பொய் பேசுவதை ஹலாலாக்கவில்லை. பொய் பேசுறது ஒரு பெரிய பாவமாகவும் அது ஒரு கேவலமான அசிங்கமான காரியமாகத்தான் எல்லா நிலைகளிலும் மக்கத்து காஃபிர்கள் கூட கருதினார்கள். அதற்கு ஒரு உதாரணம் பார்ப்பதாக இருந்தால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த நேரத்திலே ரோம் நாட்டு மன்னனுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு கடிதம் அனுப்புகின்றார்கள்.
நீ அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வுடைய தீனல் இஸ்லாத்தை கபூல் செய்து கொள், உனக்கு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இல்லை என்றால் நீ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தாவத்தை, அல்லாஹ்வுடைய அழைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம் நாட்டு மன்னனுக்கு எழுதுகின்றார்கள். அப்பொழுது அந்த ரோம் நாட்டு மன்னன் என்ன பண்றான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது, இந்த கடிதத்தினுடைய தாத்பரியத்தையும் உண்மையும் தெரிந்து கொள்வதற்காக அவன் ஊர்ல விசாரிக்க சொல்கின்றான். இந்த முகமது எந்த ஊரில் இருந்து கடிதத்தை அனுப்புகிறாரோ அரபு மக்களிடத்திலிருந்து, அந்த அரபு மக்கள் யாராவது நம்ம நாட்டுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்க, யாராவது வியாபாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்க, அவங்கள கூப்பிட்டு இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு உத்தரவு போட்டவுடன் ஊர் பூரா திலாவுறாங்க, தேடுறாங்க. ரோம் நாட்டு மன்னனோட உத்தரவை ஏற்று அப்பொழுது அவர்களுக்கு அகப்படுகின்றார் அபு சுஃபியான். எந்த அபு சுஃபியான்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீவிர எதிரியாக, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபு சுஃபியான் அந்த நேரத்தில் மக்கால இருந்து ரோம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்காரு. அப்ப அவரை கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி அபு சுஃபியான் வந்திருக்காருன்னு உடனே ரோம் நாட்டு மன்னர் கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு அனுப்பி அவர்கிட்ட சில சந்தேகங்களை கேட்கிறாரு. சந்தேகங்களை கேட்கவும் முதல் கேள்வி கேட்கிறாரு, உங்களுடைய நபீன் ஒருத்தர் உங்க ஊர் சொல்லிட்டு இருக்காரமே, அவர் எப்படிப்பட்ட மனிதர்? நல்ல கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவரா அல்லது ரொம்ப லோயர் கிளாஸை சார்ந்தவரா அப்படிங்கிறாரு. அப்போ அபு சுஃபியான் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு, அவங்க குடும்பம் ரொம்ப கண்ணியமான குடும்பம், ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப இஸ்ஸத்தான குடும்பம், அவங்க ரொம்ப ஒரு மட்டமான குடும்பமோ ஒரு கேவலமான குடும்பமோ அப்படி அல்ல, நல்ல ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவரு அப்படின்றாரு. உடனே அந்த ரோம் மன்னர் சொல்றாரு, ஆமா ஆமா வாஸ்தவம் தான், பொதுவா நபிமார்களை அல்லாஹ் கண்ணியமான குடும்பத்துல இருந்து அனுப்புவான் அப்படின்றாரு. கேட்டோன்னா அபு சுஃபியான், ஆஹா இருந்தால் களிமா சொல்றார் போல் தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அவன் சொல்றதை கேட்டு சரி அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கும்போது அடுத்த கேள்வி கேட்கிறாரு மன்னர். சரி, அவரை பின்பற்றுபவர்கள் எல்லாம் பெரிய பெரிய வசதியானவர்கள் அல்லது நல்ல மேட்டுக்குடி மக்கள் அவர் ஃபாலோ பண்றாங்களா, அல்லது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், அன்றாடங்காட்சிகள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், இந்த மாதிரி மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கும்போது அபு சுஃபியான் சொல்றாரு, அது பணக்காரங்களும் யாருமே ஏத்துக்கலங்க, பிறக்காரங்களோ மேட்டுக்குடி மக்களோ யாருமே அவர் ஏத்துக்கல, எல்லாம் ஏழைப்பாளைங்க, அன்றாடம் காட்சிங்க, கஷ்டப்பட்டதுங்க, அந்த மாதிரி மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க அப்படின்ற உடனே அந்த மன்னர் சொல்றாரு, அப்படியா, அப்போ இதுவும் உண்மைதான், ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பழைய வேதங்கள்ல இருக்குது, கடைசி காலத்து நபியை ஏழை பாலை தான் முதல்ல ஏத்துப்பாங்கன்னு இருக்குது, அப்ப இதுவும் உண்மைதான் அப்படின்றாரு. சரி, அபு சுஃபியான் அதுக்கும் அமைதியா இருக்காரு. மூணாவது அவ அந்த ரோம் நாட்டு மன்னன் கேட்கிறான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, சரி அவரு உங்களுக்கு அரபுகளுக்கு எப்பமாவது போர் நடந்துச்சா, அந்த போர்ல அவர் ஜெயிக்கிறாரா இல்ல அரபுகள் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கும் பொழுது அப்ப அபு சுஃபியான் சொல்றாரு, ஏன்னா அப்பதான் பத்ர் போர் முடிஞ்ச நேரம், உஹது போர் முடிஞ்ச நேரம், பெருமானா மதீனால இருக்கிறாங்க, உஹது போர் முடிஞ்ச நேரம், அப்பதான் ஒரு மக்கால அங்க போயிருக்காரு. அப்ப சொல்றாரு, பத்ர் போர்ல முஸ்லீம்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது, உஹது போர்ல முஸ்லீம்களுக்கு கிடைச்ச வெற்றி தோல்வியா மாறி போச்சு. அப்ப இந்த ரெண்டையும் மனசுல வச்சுட்டு அபு சுஃபியான் சொல்றாரு, அதே சில போர்கள்ல அவருக்கு வெற்றி கிடைக்குது, சில போர்கள்ல எங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, நீங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அனுப்பி வச்சிடறாரு. இது நடந்த சம்பவம். எதுக்காண்டி சொல்றேன்னா, பிற்காலத்தில் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, பிற்காலத்தில் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது அந்த நேரத்தில் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்றாரு, ரோம் நாட்டு மன்னர் என்னிடத்தில் கேட்கும் பொழுது என்னதான் சாட்சியா கேட்கிறாரு, ஏன்னா இங்க இருந்து அவருக்கு இமெயிலோ அல்லது எஸ்எம்எஸ்ஓ அல்லது போன் காலோ போறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரே அவருக்கு சோர்ஸ் நான் தான், மக்கால என்ன நடக்குதுங்கிறது நான் தான் அவர் சொல்லி அவர் தெரியணும். அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான விரோதியா இருந்தாலும் கூட, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியா இருந்தாலும் கூட, பொய் சொல்வது ரொம்ப அசிங்கமாச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவர்கிட்ட உண்மையை சொன்னேன். இல்லன்னு சொன்னா இப்ப நமக்கே ஒருத்தர் நம்ம பிடிக்காத ஒருத்தரை பத்தி கேட்கறாருங்க, நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி நம்ம ஒருத்தர் கேட்கறாரு, அவர் எப்படி நல்ல மனுஷனா, ஐயே நீங்க வேற போட்டுக்கிட்டு அப்படின்றோம். இல்லன்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப தக்குவாவோட, அது சரிங்க, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ல நல்லது இல்ல, வேணா வேணா விட்டுருங்க. அப்ப என்ன அர்த்தம், இது ரொம்ப தக்குவா, அடுத்தவங்க குறையெல்லாம் துணித்து வரக்கூடாது, வேணா விட்டுருங்க, வேண்டாம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மட்டமானவர், ரொம்ப கேவலமானவர், 1000 குறை உள்ளவர், ஆனா குறை அழைய சொல்ல மாட்டேன். அப்ப இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி நம்ம கேட்டா நம்ம உண்மையை மறைத்து பொய் தான் சொல்லுவோம். அப்படி பொய் சொல்றது ஒரு தப்பே இல்லை
அப்படிங்கிற அளவுக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் நமக்கு மத்தியில் ஒரு சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனால் அரபு மக்கள் இஸ்லாத்திற்கு முன்பாகவே அவர்கள் காபிர்களாகவே இருந்தால் கூட, சிலை வணங்கிகளாக இருந்தால் கூட, விபச்சாரங்கள், திருடு, கொலை, கொள்ளை, சாராயம், மது இவற்றிலெல்லாம் ஈடுபட்ட மக்களாக இருந்தாலும் கூட பொய் பேசுவதே ரொம்ப கேவலமான மக்கள் நினைச்சாங்க. இதான் அபூ சுஃபியான் சொல்றாரு, அவர் ரோம் நாட்டு மன்னர் கேட்கும் பொழுது நான் மட்டும் ரசூலுல்லாஹ் பத்தி ஏடாவரமா சொல்லிருந்தேன்னு வச்சுங்க, ஐயா அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு உண்மைக்கு புறமா சொல்லியிருந்தா அவர் மனசுல அப்பவே இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து உட்கார்ந்துருக்கும். அப்பவே இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து உட்கார்ந்துருக்கும். ஆனா பொய் பேசுறது ரொம்ப கேவலமான காரியமாச்சே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான், நல்லா கவனிங்க, ஒரு மூமின் பொய் பேசாமல் தவிர்த்துக்கிறாருன்னு எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய பயத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பயத்தினால. ஆனா அல்லாஹ் நான் பார்த்துட்டு இருக்கான், மறுமையில தண்டிப்பான், அதனால பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும்னு நினைப்பான். ஆனா ஒரு காஃபிர், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர், அல்லாஹ்வுடைய ஆகிரத்துல நம்பிக்கை இல்லாதவர், மறுமையில சிந்தனை இல்லாதவர், அவர் உண்மையை சொல்றாரு. எதுக்காண்டி? நான் பொய் பேசுறது ரொம்ப கேவலமான காரியங்கிறதுக்காண்டி நான் பொய் பேசாமல் ரோம் நாட்டு மன்னிடத்துல உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ அரபு மக்கள், குறைஷிகள், காஃபிர்கள் கூட பொய் சொல்வதை ரொம்ப கேவலமா அசிங்கமா கருதுனாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, வியாபாரத்திலே பொய் பேசுவது என்பதும் வியாபாரத்திலே மாத்தி மாத்தி பேசுவது என்பதும் அது ஒரு வியாபார தந்திரம், அது வியாபார ட்ரிக்ஸ். உண்மையே பேசினால வியாபாரம் சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் பொய்யையும் கலந்தாதான் வியாபாரத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும் என்ற இந்த தவறான தாக்கத்தை மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியது இந்த மேற்கத்திய வியாபாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள். அதனுடைய விளைவு முஸ்லிம்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த வியாபாரத்தை விட்டுட்டு இவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தின் வியாபாரத்திற்கு ஆட்பட்டு இவர்களும் வியாபாரத்தில் போய் சொல்றது தப்பே இல்லைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நினைக்கலாம் நாங்களாம் அந்த அளவுக்கு வியாபாரத்தை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லி. ஒரு சில உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது எவ்வளவு பெரிய பொய், ஆனா நமக்கு அது பொய்யாவே தெரியறது இல்லை, அது ஒரு பொய்யாவே தெரியறது இல்லை. உதாரணமா இன்னைக்கு வியாபாரத்தில் மட்டுமல்ல, ஒரு அதிகாரியோ இல்ல நமக்கு தெரிஞ்ச நண்பரோ நம்ம கிட்ட கேக்குறாங்க, நான் இந்த கம்பெனில போய் கொஞ்சம் வேலை சேரலான்னு இருக்கிறேன், நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. சரி யாருக்குங்க? அது என் பக்கத்து வீட்டுக்காரருடைய மச்சானுடைய தம்பிக்கு, சகலைக்கு தம்பி. நீங்க யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, நீ ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். உடனே ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்கிறதுக்காண்டு அந்த பையன் பேர் என்னங்க? அவன் அல்லா பிச்சை. இந்த கடிதம் கொண்டு வரும் அல்லா பிச்சை என்பவர் எனக்கு மிகவும் தெரிந்தவர். யாருன்னு தெரியாது இவருக்கு. யார் இவரு? இவருடைய வந்த ஃப்ரெண்டுடைய, பக்கத்து வீட்டுக்காரருடைய மச்சானுடைய சகலையுடைய தம்பிக்கு மருமகை. இவரு அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரியாது அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து நீங்க சொன்னா ரெக்கமெண்ட் கொடுத்தா சேர்த்துப்பாங்கிறதுக்காண்டி இவர் பொய்யான ரெக்கமெண்டேஷன் எழுதுறாரு. இந்த கடிதம் கொண்டு வரும் சோன் பேரை மட்டும் கேட்டு எழுதிப்பாரு, இந்த ஆள் அல்லா பிச்சை என்பவர், இவர் எனக்கு ரொம்ப தெரிந்தவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நாணயமிக்கவர், இவர் உங்க கம்பெனில வேலை சேர்த்துங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுத்தாரு. பாக்குறமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய பொய் இது. அவருடைய முகத்தையே பார்க்காம, அவர் யாருன்னே தெரியாம இன்னைக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் எழுதக்கூடிய, பொய் ரெக்கமெண்டேஷன் எழுதக்கூடிய விஷயத்துல இதுல படிச்சவங்க, படிக்காதவங்க, நல்லவங்க, நல்ல இல்லாதவங்க எல்லாரும் இதுல மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பொய்யாவே தெரியறது இல்ல. இந்த மாதிரி பொய் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறது, யாருன்னே தெரியாத ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரு, எனக்கு நல்லா புரிஞ்சவரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறது, இது எவ்வளவு பெரிய பொய். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பொய்யாவே தெரியறது இல்ல. அதே மாதிரி ஊழியர்கள் இடத்துல, வியாபார இடத்துல இல்லாம ஊழியம் செய்யறாங்க இல்லீங்களா, தொழில் செய்யறாங்க இல்லீங்களா, அல்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க இல்லீங்களா, அவங்க என்ன பண்றாங்க? ஈஸியா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துருங்க. லீவுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட். என்ன மெடிக்கல் சர்டிபிகேட்? இவர் வந்து லீவ் எடுத்தாருன்னா, லீவ் கேட்டாருன்னா லீவ் கிடைக்காது, அல்லது லாஸ் ஆஃப் பேல தான் போகும், சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. அதுக்காண்டி என்ன பண்றாரு? மெடிக்கல் லீவ் எடுக்கிறதுக்காண்டி ஒரு பொய்யான மெடிக்கல் சர்டிபிகேட். எப்படி ஒரு நல்ல திரகாத்திரமா இருப்பார், 4 பேர் அடிக்கிற மாதிரி, ஆனா டாக்டர் சர்டிபிகேட் வரு, இவர் படுத்த படுக்கையா கிடக்குறாரு. டாக்டர் 50 ரூபாய் வாங்கிட்டு அவன் எங்க வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுப்பான். அவனுக்கு 50 ரூபாய் எந்த சர்டிபிகேட் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யான மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்குறோம், வாங்குறோம். இதை நம்ம ஒரு பொய்யாவே நினைக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய பாவம் இது. நல்ல ஆரோக்கியமா இருக்க ஒருத்தருக்கு ஒரு நோயாளி, இவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, இவரால் எழுந்து நடக்க முடியாது, இல்ல இவரால் பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பச்சையா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு போறோம். அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குறத நம்ம பாவமா நினைக்கிறது இல்ல, அது தப்பா நினைக்கிறது இல்ல. இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள நடைமுறைகள். இந்த பொய் என்ன ஆகி போச்சு? ஒரு நடைமுறை ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தா இன்னைக்கு நடைமுறை எல்லாம் ஈஸி ஆயிடும். அப்ப இது இவ்வளவு பெரிய பொய். நல்லா இருக்கவரை உடம்பு சரியில்லைன்னு பொய் சர்டிபிகேட் கொடுக்கிறது, அந்த பொய் சர்டிபிகேட்டுக்கு அத்தாட்சி போடுறது, அந்த வாங்கிட்டு போய் இன்னொருத்தர் கொடுக்கிறது, இது ஒரு பெரிய பாவம் என்பதை நம்ம இன்னைக்கு பொருட்டாக நினைக்கிறது இல்ல. இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்,
இது பாவம் இல்லை, இது பேர் என்னது, இது ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றோம். அதே மாதிரி இந்த பொய், இந்த மாதிரி பொய் சர்டிபிகேட் கொடுக்கறதோ, அதே மாதிரி பொய்யான கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்கறதோ, இப்போ உதாரணமா ஒரு கம்பெனில இருந்து வேலை செஞ்சிருப்பாரு, ஒரு வருஷம் கூட வேலை செஞ்சு 6 மாசம் தான் வேலை செஞ்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு கம்பெனியில சேர போறதா இருந்தா அவருக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இவர் நேரம் மேனேஜர் போவாரு, மேனேஜர் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு, இல்லைன்னா கொஞ்சம் பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து சார் எனக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தாங்க சார், நீங்க வாங்குறமா இல்லையா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தாங்க சார் எனக்கு. அப்ப இவர் வேலை செஞ்சதே 6 மாசம் தான், இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே 6 மாசம் தான். ஆனா 3 வருஷம் வேலை செஞ்சதா ஒரு பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இதை கொண்டு போய் இன்னொரு கம்பெனில கொடுத்து வேலை செய்யறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை பொய், இது எவ்வளவு பெரிய ஹராம் இது. ஆக பொய் என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கலிலே, சமூக வாழ்க்கையிலே, தொழில் துறையிலே, ஊழியர்களுக்கு மத்தியிலே, எல்லாருக்கும் மத்தியிலே இந்த பொய் இருக்குது. இந்த பொய் சகோதரர்களே ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அதாவது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும், நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு. அப்ப நாம ஒருத்தர் வந்து ஒரு பொய்யான சர்டிபிகேட் கொடுத்து அவர் சர்டிபிகேட் கொடுத்தாலோ, அந்த பொய்யான சர்டிபிகேட் ஒருத்தர் வாங்கிட்டு போய் அதை வச்சு பிரயோஜனம் அடைஞ்சாலோ அது மிக பெரும் பாவம் என்பதை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம், இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தானங்க, இது கூட செய்ய மாட்டீங்களா, இது கூட செய்யக்கூடாதா. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, வந்து ஹசரத் என் பையனை தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரோ பையனை காலேஜில் சேர்க்கணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க அப்படின்றாரு. அப்ப பையன் மார்க் எவ்வளவுன்னு எடுத்து, நான் பொதுவாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா பையன் மார்க் எவ்வளவுன்னு கேட்பேன். மார்க் எழுதி இந்த கடிதம் கொண்டு வரும், இந்த மாணவன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இன்ஷால்லா இந்த பையனை வந்து உங்க இன்ஸ்டியூட்ல சேர்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன், இதுதான் சொல்லுவேன். அந்த பையன் நல்லவன் வல்லவன், அவன் கேரக்டர் ரொம்ப சூப்பர், நல்லா படிப்பான், அவன் படிச்ச IAS ஆபீசர் ஆவான், கலெக்டர் ஆவான், இதெல்லாம் ஒரு வார்த்தை எழுத மாட்டேன். இந்த பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இவருக்கு உங்களுடைய இடத்துல, உங்களுடைய கல்லூரியில அல்லது உங்க ஸ்தாபனத்தில் சீட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளவுதான் எழுதுவேன். அப்ப அந்த கொண்டது சொல்றாரு, பையன் எவ்வளவுங்க மார்க் அப்படின்னு. பையன் சுமாரான மார்க் சொன்னாரு. இந்த மார்க்குலாம் வந்து இந்த காலேஜ்ல இந்த சீட் கிடைக்காதுங்க, நீ வேற ஏதாவது சீட் கேளுங்களேன் அப்படின்னா. இல்ல சார் நீங்க சொன்னா கண்டிப்பா தருவாங்க அப்படின்றாரு. சரிங்க, அப்ப அந்த பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இவனுக்கு சீட்டு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்ளுன்னு எழுதுறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய லெட்டருக்கு மரியாதை கொடுத்தா சீட்டு கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார் இந்த பையன் கொஞ்சம் நல்லா படிப்பான்னு எழுதுங்க, நல்ல கேரக்டர் எழுதுங்க. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, மோத்தோட பார்த்ததுல இவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு, நல்ல படிப்பான், நல்ல கேரக்டர், நல்ல திறமையான பையன். அப்ப ஏங்க கம்மியான மார்க் எடுத்தான், அது எக்ஸாம் டைம்ல ஃபீவர் ஆயிடுச்சு அதனால எடுக்கல. அப்ப இதை நம்ம என்ன பண்றோம், இது ஒரு பாவமாவே தெரியறது இல்ல. சொல்ல போனா சகோதரர்களே, ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுங்கிறது ஒரு விதமான சாட்சி, அது சாட்சி, நான் இவருக்காக சாட்சி சொல்கிறேன். அந்த சாட்சி பொய் சாட்சியா இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅல் மூபிகாத், ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள், சபால் மூபிகாத் என்று சொல்லக்கூடிய மனிதனை அழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள். அந்த 7 பெரும் பாவங்கள்ல ஒரு பாவம் எது அப்படின்னா கவுலு ஜூர், பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்வது. அப்ப ஒருத்தனை தெரியாத ஒருத்தனை தெரிஞ்சவன் ரெக்கமெண்ட் பண்றது, அல்ல உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கவனுக்கு வந்து இவன் உடம்பு சரியில்லை அப்படின்னு கொடுக்கறது, இதை நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன சார் உங்களுக்கு குடியா மூழ்கி போயிட போகுது. உதாரணமா ஒரு டாக்டர் வைங்க, அவர் டாக்டர் போய் கேட்கிறோம், டாக்டர் சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்தாங்க, எதுக்குங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ் போடுறதுக்காண்டி அப்படின்டா. அந்த டாக்டர் ஐயா இல்லங்க நான் அப்படிலாம் தரமாட்டேங்கடா. என்னங்க டாக்டர் குடியா மூழ்கி போயிட போகுது, ஒரு லெட்டர் கொடுத்தா குடியா மூழ்கி போயிட போகுது, குடித்தா மூழ்கி போயிடும். எங்க மூழ்கும், இங்க இல்ல ஆகிரத்துல நரகத்துல குடி மூழ்கி போயிடும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சாட்சி சொல்வது என்பது சபால் மூபிகாத் என்று சொல்லக்கூடிய மனிதனை அழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள்ல ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவம் தான் பொய் என்பது, பொய் சாட்சி சொல்வதும். இன்னைக்கு அந்த பொய் சர்டிபிகேட் கொடுக்கிறது, ஃபேக் சர்டிபிகேட் கொடுக்கிறது, ஃபேக் கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்கிறது, ஃபேக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு மத்தியில் ஒரு பாவமாவே தெரியறதில்ல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. அட என்ன சொல்றது, இதை வச்சு யாரை ஏமாத்துறோம், இது வாங்குற ஆபீசருக்கு தெரியும். உதாரணமா ஒரு டாக்டர் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் ஒரு ஆபீசர் கொண்டு போய் கொடுக்குறோம், சார் மெடிக்கல் சர்டிபிகேட் சார், அவருக்கு உடம்பு சரியில்லை சார். அந்த டாக்டருக்கே தெரியும் இவன் உடம்பு சரியில்லாம இல்ல பொண்டாட்டியில குற்றாலத்துக்கு போயிருக்கான், கொடைக்கானலுக்கு போயிருக்கான் தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிக்கிறாருன்னா இவர் சொல்றாரு அந்த ஆபீசருக்கு தெரியுங்க, தெரிஞ்சுட்டு தாங்க வாங்குறாரு அவரு, இது யாரும் ஏமாத்துறதுலாம் இல்ல, இது தெரிஞ்சு. அப்போ இது ஒரு அசிங்கமான கேவலமான நடைமுறையை மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி ஆக்கிடுச்சு பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ். பொய் பேசுறது ஒரு ஃபார்மாலிட்டி, பொய்யான சாட்சி சொல்றது ஃபார்மாலிட்டி. இவனுக்கும் தெரியும் பொய் சொல்றேன்னு சொல்லி, சர்டிபிகேட் டாக்டருக்கும் தெரியும் பொய் சொல்றேன்னு சொல்லி, அதை வாங்குற ஆபீசருக்கும் தெரியும் பொய் தான் சொல்றான்னு சொல்லி, இருந்தாலும் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். ஏனென்றால் உலகமே ஒரு பொய்யான உலகம்.
அருமைக்குரியவர்களே, இந்த பொய் சொல்வது வியாபாரமாக இருந்தாலும் சரி, சான்றிதழ் வழங்குவதாக இருந்தாலும் சரி, கேரக்டர் சர்டிபிகேட் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே மிக பெரும் பொய் சாட்சிகள். இதை அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சபையில ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. அந்த சஹாபி பெண்மணி தன் குழந்தையை கூட்டு வர்றாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே நின்றுது. ரசூலுல்லாஹ்ட்ட பேச போனா அந்த குழந்தை வெளியே நின்றுது. அப்ப அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ பேசுறதுக்காண்டி வர்றாங்க. ஆனா குழந்தை அங்க நிக்குதுன்னு பார்த்து அவங்களுடைய கவனம் திரும்புது. குழந்தை வேற வெளியே நிக்குது. நம்ம ரசூலுல்லாஹ் பேசுமே, இங்க வாராஜா, இங்க வாராஜான்னு குழந்தைய கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை வரல. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, இங்க வா, நான் அவனுக்கு பேரிச்சம்பழம் தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே குழந்தை ஓடியாயிருது. குழந்தை ஓடி வந்துருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச வந்த விஷயத்தை பேசி சொன்னாங்க, நீ அந்த குழந்தைக்கு பேரிச்சம்பழம் கொடுக்க போறேன்னு சொன்னியம்மா, உண்மையிலே பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறியா? அவன் யார சொல்ல பேரிச்சம்பழம் வச்சிருக்கிற, அதுதான் கூப்பிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மட்டும் அந்த பேரிச்சம்பழம் இல்லாமல் குழந்தையை கூப்பிட்டு இருந்தால் நீ சொன்ன இந்த பொய்க்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு குழந்தையை கூப்பிடுறதுக்கு நம்ம இன்னைக்கு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுண்டா? நம்ம குழந்தைய கூப்பிட என்ன பண்ணுவோம், இங்க வா உனக்கு முட்டாய் தருவேன், சாக்லேட் தருவேன்னு சொல்லுவோம். கிட்ட வந்த பிறகு சும்மா சொன்ன அப்பப்போ வாங்கி அது நேத்தன வாங்கி கொடுத்தீங்க திரும்ப கேட்டுட்டு இருக்க அப்படிங்குவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையை அழைக்கும் பொழுது கூட உனக்கு ஏதாவது ஒரு பொருள் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தால் அது உண்மையா இருந்தா அப்படி சொல்லுங்க, பொய்யா இருந்தா குழந்தை ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க. இதுவும் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்குரிய பொய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாவமாக தெரியறது இல்ல. இந்த மாதிரி பொய்கள் சொல்வது மார்க்கத்தில் ஹராம் கூடாது. ஆனால் சில நேரங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே பொய்யை அனுமதிக்கலாம். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நேரங்களில் பொய் சொல்வது அனுமதிக்கப்பட்டது. ஒன்று போர்க்களத்திலே எதிரிகளை ஏமாற்றுவதற்காண்டி என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம். உதாரணமா எதிரிகள் நம்மளை பிடிச்சி விரட்டி கேட்கறாங்க, நம்ம முஸ்லீம்களை படையில் ஒருத்தர் விரட்டி கேட்கறாங்க, எங்க முஸ்லீம் குரூப்லாம் எங்க, எங்களை அடிக்க போறாங்களா, எங்க இருக்காங்க அப்படின்னா, ஐயா இல்லங்க எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு அடிக்கிறாங்க ஏன் பயப்படுறீங்க? ஆனா முஸ்லீம்கள் ரெடியா இருப்பாங்க காஃபில அடிக்கிறதுக்கு. நம்ம சும்மா அவங்களை கவனம் திருப்பறதுக்காண்டி ஏதாவது பொய் சொல்ற மார்க்கத்தில் அனுமதி உண்டு. போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது, சண்டை போட்டுக்கூடிய 2 சகோதரர்களை சமாதானம் செய்வதற்காக ஒருத்தர் பேசாம இருக்கிறா, மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க, அவங்களை சமாதானம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம். எப்படி பொய் சொல்லலாம்? உதாரணமா அல்லாஹ் பிச்சை நாவூர் மீரான் 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. இந்த அல்லாஹ் பிச்சை என்ன பண்ணா, நாவூர் மீரான பத்தி அந்த அயோக்கிய போய் மூஞ்சில முடிக்க மாட்டாங்க, செத்தாலும் என்கிட்ட அப்படின்னு கோபமா இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், நேரம் நாவூர் மீரான் என்ன சொல்றாரு, அட போப்பா நீ தாமா அவர் மேல கோபமா இருக்காரு, நீ கோபமா இருக்கிற, நேத்து நான் அவர்கிட்ட போன உன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப முகப்பத்தா இருக்காரு உன் மேல அப்படின்னு ஒரு பொய் அவன் திட்டிருப்பான் இவன். ஆனா என்ன சொல்றது, அவர்கிட்ட உன் மேல முகப்பத்தா இருக்காருன்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி கோபமா இருக்கக்கூடிய 2 பேருக்கு மத்திய சமாதானத்தை நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்வதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், மனைவியிடத்தில் பொய் சொல்வது. நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். மனைவியிடத்திலே பொய் சொல்வது, ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காண்டி, சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி. என்ன பொய், மனைவி ஒரு புடவை எடுத்துட்டு அட்டு அடப்பாசா இருக்கும், என்ன அருமையான புடவை, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, எதையாவது பொய்ய சொல்றது. அல்லது நீங்க ஒரு புடவை வாங்கிட்டு வருவீங்க, அந்த புடவை 300 ரூபாய் புடவையா இருக்கும், அந்த பாட்டு 1000 ரூபாய் சொன்னா 6 வாயை பழந்துருவாங்க, 300 ரூபாய் சொன்னா தூக்கி ஓரம் தூக்கி வச்சிருவாங்க. அப்ப சும்மா என்ன பண்றது, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் சொல்றது. இந்த மாதிரி மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சின்ன சின்ன பொய்கள் சொல்வதை மார்க்க அனுமதிக்குது. இந்த 3 நேரங்களிலே தேவையான அளவுக்கு மட்டும் பொய். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை காரணமா வச்சுட்டு மனைவிட்ட புருடாவா விட்டு அழப்பான், பேச வாய் திறந்தாலே போய், மனைவி விட்டு பேச வாயை திறந்தாலே போய், எங்கேயாவது ஊர் சுத்திட்டு கேட்டா ஆபீஸ்ல இருக்கேன் அப்படிங்குவான். அது எங்கேயாவது இப்படி பேசினாலே பொய் பேசியிருந்தா, இந்த பொய் ஒரு நாளைக்கு மனைவி தெரிஞ்சு போச்சுண்டா அது இவனை ஏறெடுத்து கூட மதிக்காது, கால் தூசியில கூட மதிக்காது. முதல்ல உன்னை பத்தி அவனுக்கு தெரியாது, பேசுறதெல்லாம் பொய் அண்ட புழுகு, இதுல வேற பேச்சவர் கேட்கணுமா நானு, அப்ப பொய்யே பேசி பழகிட்டான்டா அப்புறம் மரியாதை இருக்காது. அப்பப்ப தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக பொய் பேசுவதை மார்க்க அனுமதிக்குது. அதே மாதிரி சில சமயங்களை பொய் அல்ல, அது பொய்ய மாதிரி தெரியும், அதாவது அது உண்மையை மாதிரி தெரியும் ஆனா பொய்யா இருக்கும், உண்மையை மாதிரி தெரியும் ஆனா பொய்யா இருக்கும். உதாரணமா தௌரியா அப்படின்னு சொல்லி, தௌரியா உதாரணமா இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணார், மதுரையில இருந்து போன் பண்ணாரு. என்ன மௌலானா தொழுது வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்றாரு. நான் சும்மா கிண்டலுக்கு என்ன பண்ணேன், ஆமா வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படின்ட்டேன். இல்ல பொய் சொல்றீங்க, நோம்பு வச்சுட்டு பொய் சொல்லாதீங்கன்றாரு. நான் சொன்ன அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ட்டேன். இப்படி சொல்ல பேர தௌரியா. நான் வீட்டுல இருக்கேன்னு சொன்னேன், அவர் பொய் சொல்லாதீங்க பள்ளியில தானே இருக்கிறீங்க அப்படின்றாரு விளையாட்டுக்கு. அப்ப ஆமாங்க நான் வீட்டுல தான் இருக்கேன், அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்ப இந்த மாதிரி அதாவது பொய்ய மாதிரி தெரியும், உண்மையை மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு அது உண்மையை மறைச்சுதான் இருக்கும். இந்த மாதிரி தௌரியா என்பதை தேவையான நேரத்தில் ஏதாவது தேவையான அளவுக்கு சொல்வதை மார்க்க அனுமதிக்குது. எப்படி உதாரணமா, இதுக்கு சில உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் புறப்பட்டு போறாங்க. மக்கால இருந்து சௌர் குகைக்கு போயிட்டு சௌர் குகையில இருந்து மதீனாக்கு போறாங்க.
மதினாவுக்கு போகும்போது மதினால மக்காவில் எதிரிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயிருக்கு விலை நிர்ணயித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க பிடிச்சா கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. வழியில ஒரு ஆள் பாத்துறாரு. அந்த ஆள் யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனா ரசூலுல்லாஹ் அவர் பார்த்ததில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்ததில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வியாபார ரீதியா ரொம்ப தொடர்பு உள்ளவர், வெளியூர்காரரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நல்லா தெரியும். அப்போ அபூபக்கர் வழியில நிறுத்தி, என்ன அபூபக்கர் எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரு நான் மதீனாக்கு போறேன், ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாரு அப்படிங்கிறாரு. யாரை காட்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாங்கடா. இவர் மக்காவுக்குள்ள போறாரு. மக்காவுல போகும்போது யதார்த்தமா எங்கயா ஒளரி தொலைச்சு, ஆமாமா இப்பதான் அபூபக்கர் முகமதோட போனாரு அப்படின்னு சொன்னா எதிரிகள் தேடி வந்து ரசூலுல்லாஹ் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹாதர் ரஜுல் யஹ்தீனி சபீல், இந்த மனிதர் இருக்கிறாரு எனக்கு வழிகாட்ட வந்தவர், இந்த மனிதர் எனக்கு வழிகாட்ட வந்தவர், என்னுடைய கைடு அப்படிங்கிறாரு. யார் சொல்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யா? உண்மை. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டாரு, கைடு நினைச்சுக்கிட்டாரு. இவங்க எந்த இடத்துல சொன்னாங்க? என்னுடைய தீனுக்கும் என்னுடைய துனியாவுக்கும் ஆகறதுக்கும் வழிகாட்ட வந்தவங்க. வேற என்ன சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆகறதுக்கும் வழிகாட்ட வந்தவங்க. அப்போ அது வழிகாட்ட வந்த அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ ஏதோ கைடு போல தெரியுது. ஆனா அந்த காலத்துல வந்து வெளியூருக்கு பிரயாணம் பண்ணும்போது ஒரு கைடையும் கூட்டு போவாங்க, வழி தெரிஞ்சவன் பாலைவனத்துல. அந்த மாதிரி பாலைவன வழி தெரிஞ்ச ஒரு கைடு போல தெரியுது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அபூபக்கர் என்ன அர்த்தம் சொன்னாங்க? எனக்கு வந்து ஆகறதுக்கும் துனியாவுக்கும் வழிகாட்ட வந்த ஒரு கைடு அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி சில சமயங்களிலே, இந்த மாதிரி தேவையான நேரங்களிலே இந்த மாதிரி தௌரியா, இதுக்கு பொய் படுறதுக்கு பேரு, இதுக்கு பேர் தௌரியா என்று சொல்வதை மார்க்க அனுமதிக்குது. இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை பார்க்கலாம். அதே மாதிரி ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க யார் அப்படின்னு சொன்னா தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய முக்கியமான ஸ்தாபகர்கள் ஒருத்தவங்க. சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிக வேகமாக போராடிய மிகப்பெரிய வீரர் ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னு சொன்னா இவங்க கொஞ்சம் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்காண்டி கொஞ்சம் துப்பாக்கிகளை ஆயுதங்களையும் பதுக்கி வச்சிருக்காங்க வீட்டுல. இந்த செய்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெரிஞ்ச உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்க ஆயுதம் வச்சிருந்தான்னு தெரிஞ்சா உடனே தூக்கு மரத்தில் ஏத்திடுவாங்க, தூக்கிலிட்டுவாங்க தீவிரவாதின்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயில கொண்டு போய் நீதிபதிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இவங்க பள்ளிவாச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கையில தஸ்பீஹ் வச்சு zikr செஞ்சுட்டே உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுடைய முறை வரும்பொழுது நீதிபதி கூப்பிடுறாரு, உங்க மேல நீங்க ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குது, இதை நீங்க மறுக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா, நீங்க ஆயுதங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நான் ஆமான்னு சொன்னா என்ன ஆகும்? உடனே தூக்கில ஏத்திடுவாங்க. அப்ப ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கையில வச்சிருக்க தஸ்பீஹ் காட்டி எங்களுடைய ஆயுதம் இதுதான் அப்படின்னாங்க. எங்களுடைய ஆயுதம் இதுதான் எங்களுடைய ஆயுதம் அப்படின்னாங்க. அப்ப ஆயுதம் துப்பாக்கி வச்சிருக்கனா இல்லையா இதை சொல்லல, கையில இந்த தஸ்பீஹ் எடுத்து காட்டி சொன்னாங்க இதுதான் எங்களுடைய ஆயுதம் அப்படின்னாங்க. அப்ப நீதிபதி பார்த்தாரு, இவர் என்ன சொல்றாரு, ஆயுதம் வச்சிருக்கேங்கிறாரா இல்லங்கிறாரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது யதார்த்தமா பாருங்க, அங்க கோர்ட்டுக்கு இன்னொரு மனிதர் வர்றாரு. அவர் வந்து ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி பார்த்ததும் கிடையாது, யாருன்னு தெரியாது. அவர் சொன்னாரு, ஐயா இவர் எங்க பள்ளி மோதினார் இவரு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்றாரு. அவர் யாரும் தெரியும், பள்ளி மோதினார் மாதிரி தெரிஞ்சிருக்க முடியாது. இவங்க பள்ளிவாசல் மோதினார் வச்ச இவரு எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ற உடனே நீதிபதி பார்த்திருக்காரு, பாவம் இவர் ஏதோ பள்ளிவாசல் மோதினார் இவர் இழுத்து வந்திருக்காங்க, இவர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்றது தான் தௌரியா. இது வந்து பொய் அல்ல, அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தௌரியா என்று சொல்வது. இதே மாதிரி காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்போம். தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர் இவங்களும் சுதந்திர போராட்ட வீரர். இவங்களை வந்து போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறான். காசிம் நானூத்தி வந்து ஒரு தீவிரவாதி, அவரை பிடிக்கணும் தேடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுல பதுங்கி இருக்கிறாங்க. பதுங்கி வீட்டு வெளியே வரும்போது போலீஸ் இவரை சூழ்ந்துறாங்க. காசிம் எங்க காசிம் பாத்திருக்கீங்களா கேக்குறாங்க. ஏன்னா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி பேரை தான் கேட்டிருக்கான்னு தவிர ஆளை பார்த்தது கிடையாது. போலீஸ் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க, இங்க காசிம்ங்கிறது யாரு அப்படின்னு யார்கிட்ட போய் கேக்குறாங்க. காசிம் நானூத்தி டிபி கேக்குறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்ற, நான் இல்லைன்னு சொன்னா பொய்யாயிடும், எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் பொய்யாயிடும். என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல இருந்து 2 ஸ்டெப் நவுந்துட்டு சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தேடி பாருங்க. எங்க அவர் நின்ற இடத்தை காட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் நின்றாங்க, தேடி பாருங்க இங்க தான் இருப்பாரு. உடனே வேகமா தேடி ஓடினாங்க, இவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி நேரங்களிலே இது பொய்யாகாது, இது தௌரியா என்பது. இந்த மாதிரி தௌரியாவையும் மார்க்கம் அனுமதிக்குது. அதே நேரத்தில் பொய் என்பது சகோதரர்களே சொல்லால் மட்டும் பொய் அல்ல, நாவால சொல்றது மட்டும் பொய் அல்ல, சில சமயங்களில் செயல்களாலும் பொய் என்பது ஏற்படும்.
உடலால் செயல்களால் செய்யும் பொழுதும் சைக்கிணைகளாலும் பொய் ஏற்படும். எப்படி உதாரணமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முத்தஷப்பிஹு பிமா லம் யுஅத கல்லாபிஸை ஸௌபை ஸூர். தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுபவன் பொய்யான 2 ஆடையை அணிந்தவனை போன்றவனாவான். பொய்யான 2 ஆடை அணிந்தவனை போன்றவனாவான். அப்படின்னா என்ன? இல்லாத ஒன்று இருக்கிறதா காட்டுறா என்ன அர்த்தம்? வெளி பந்தா, வீண் பந்தா சொல்றோம்ல, தமிழ்ல சொல்லுவாங்க, குடிக்கிறது கூழா இருக்கும், கொப்பளிக்கிறது பன்னீரா இருக்கும். வீட்டுல கூழ குடிச்சிட்டு வந்து வெளியே வந்து பன்னீரால கொப்பளிப்பாரு. ஏன்னா பெரிய பணக்காரன் பார்க்கணுமா எல்லாரும். அப்ப இந்த மாதிரி இல்லாத ஒன்றை தனக்கு இருப்பதாக காட்டுவது, இல்லாத ஒன்றை தனக்கு இருக்கிற மாதிரி பெருசா காட்டுறது, பெரிய பந்தா காட்டுறது, தன்னுடைய கஷ்டத்துல மறைச்சு ஊருக்கு மத்தியில பெரிய தாம்பிகமா நடப்பது, இந்த மாதிரி பந்தா காட்டுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்ன்னு சொன்னாங்க. இது பொய் தான். இது ஒரு வகையான பொய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் கலாபிஸை ஸௌபை ஸூர், 2 பொய் ஆடைகளை அணியக்கூடியவன், 2 பொய் Dress போடுறவன், உள்ள ஒரு Dress வெளியே Dress போடக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதா காட்டுறது. சில பேரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாவன்மை இருக்கும், 4-5 அரபி ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிப்பாங்க, அரபி ஆயத்துல மனப்பாடம் பண்ணிப்பாங்க. முன்னாடி பார்த்தா மௌலானா போட்டுப்பாங்க. மௌலானா பொதுவாக புழக்கத்தில் எதுக்கு சொல்லப்படும்? மார்க்க அறிஞர்கள் மதரசாவில ஓதி பட்டம் பெற்று மதரசாவிலே மார்க்க விஷயங்களை முழுமையா தெரிந்தவர்கள் தான் மௌலானான்னு சொல்லப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க? வெறும் பேரை போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு மதரசாவும் போய் மதரசா எட்டி பார்த்துருக்க மாட்டான். சும்மா 4 ஹதீஸை மனப்பாடம் பண்ணிருப்பான், ஆயத்தை மனப்பாடம் பண்ணிருப்பான். பார்த்தா கொஞ்சம் நாவன்மை இருக்கும். உடனே மௌலானான்னு போட்டா சமுதாயத்தில் பேர் கிடைக்குங்கிறதுக்காண்டி மௌலானான்னு போட்டிருப்பாரு. இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா மக்தப்ல உட்கார்ந்து அலிபே ஓதி கொடுத்துட்டு இருப்பாரு, பேராசிரியர். பேருக்கு முன்னாடி பேராசிரியர் பார்க்கலாம். அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியர் இருந்திருப்பாரு, எங்கேயாவது ஒரு மதரசால எனக்கா சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப பெருசா பெருமை என்ன பண்ணுவார்? பேராசிரியர் போட்டுப்பாரு. அல்ல பேராசிரியர் ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு, அவர் இன்னும் பேராசிரியர் போட்டுட்டு இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி பெருமைக்காக வேண்டி தன்னுடைய பேருக்கு முன்னால் இல்லாத ஒன்றை இருப்பதாக போடுவதோ இருப்பதாக காட்டுவதோ இதுவும் ஒரு விதமான செயல் ரீதியான பொய் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி பொய்களை சகோதரர்களே, வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலுமே பொய்யை இஸ்லாம் வன்மையாக மறுக்கின்றது. அடுத்தபடியாக வியாபாரத்தில் மிகப்பெரிய இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, பொருட்களை விற்கும் பொழுது, வியாபார பொருட்களை விற்கும் பொழுது குறைய மறைச்சு விற்கிறது. குறைய மறைச்சு, பொருள் ஏதாவது குறை இருக்கும், அந்த குறைய அப்படி மறைச்சு இருட்டி சுருட்டி வித்துறது. சில பேரை பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு மேல வியாபாரத்தை ஆரம்பிப்பான். 7 மணிக்கு மேல இருட்ட பிறகு வியாபாரத்தை ஆரம்பிப்பான். இது ஈவன் மக்கால முதல் கொண்டு நடக்கும். மக்காலே நடக்க என்னண்டா, இந்த ஒரு தள்ளு வண்டி மாதிரி கொண்டு வருவாங்க, அதுல ஸ்டாண்ட்ல புர்காவை மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த புர்காவை எப்ப வைப்பாங்கன்னா மகரிபுக்கு மேலதான் வரும். அந்த புர்காவே அல்ல அதிகாலையில் ஃபஜ்ர்ல வரும். சூரியன் விடிஞ்ச உடனே புர்காவை ஓடி போயிடுவான். என்னன்னு பார்த்தா ரொம்ப சீப்பா 10 ரியால் 20 ரியால் கொடுப்பாங்க. அது பழைய புர்காவா இருக்கும், இல்லைன்னா கிழிஞ்ச புர்காவா இருக்கும், அல்லது ஒட்டுப்பட்ட புர்காவா இருக்கும், அல்லது டேமேஜ் உள்ளதா இருக்கும். என்ன பண்ணா இருட்டில் வச்சு விற்பாங்க, வெளிச்சம் தெரியாம இருக்கிறதுக்காண்டி, இருட்ட தெரியாம இருக்கிறதுக்காண்டி. அப்ப இந்த மாதிரி விற்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் வன்மையா ஹராமாக்க தடை செய்து. ஏன்னு சொன்னா குறையை மறைத்து விற்பதை, இருக்கிற குறை இந்த குறை இருக்குதுங்க, இந்த இதான் பொருள், சாயம் போகுமா, சாயம் போகத்தானே செய்யும், இல்லைன்னா இது இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி வைக்க தப்பு இல்லை. ஆனால் குறையை மறைத்து விற்பதை இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. எந்த அளவுக்கு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள், மன் பா ஐபன் லம் யுபையின்ஹு லம் யஸல் ஃபீ மக்தில்லாஹி லம் தஸலில் மலாயிகத்து தல்அன்ஹு. யார் ஒருவன் ஒரு பொருளை விற்கின்றான், லம் யுபையின்ஹு, அந்த பொருளுடைய குறையை பொருளுடைய குறையை சொல்லாமல், பொருள் இந்த குறை இருக்குதுங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம, குறையுள்ள பொருளை, டேமேஜ் ஆன பொருளை, அல்ல ப்ராப்ளம் உள்ள பொருளை, ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளுங்க, அருமையான பொருளுங்க, இதை வாங்கிட்டு போங்க, நீங்க ஆவோன்னு இருப்பீங்க, எங்களை மறக்கவே மாட்டீங்க, உண்மையை மறக்க மாட்டாங்க, இவனை இந்த பொருளை வாங்கிட்டு போனா மறக்க மாட்டேன், வாங்கிட்டு போங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, எங்களை மறக்கவே மாட்டீங்க, இப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட்டு பொய்ய சொல்லி குறையுள்ள பொருளை மறைச்சு வித்துட்டான்டா. ரசூலா சொல்றாங்க, லம் யஸல் ஃபீ மக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்திலே நிரந்தரமாக ஆகி, லம் தஸலில் மலாயிகத்து தல்அன்ஹு, இவனை நிரந்தரமாக மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். பாவி ஒரு அநியாயம், ஒரு அப்பாவி ஏமாத்திட்டியே, அப்பாவி ஒரு ஏமாத்திட்டியே, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணிட்டியே, பொய் சொல்லி வித்துட்டியே என்று மலக்குமார்கள் இவனை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, கண்ணியமிக்க இமாம்கள்ல முக்கியமான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இவங்க பெரிய அறிஞர், பெரிய இஸ்லாமிய ஸ்காலர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அற்புதமான விளக்கம் சொன்னவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களுக்கு அற்புதமான விளக்கம் சொன்னவங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பெரிய வியாபாரியாவும் இருந்தாங்க, துணி வியாபாரியாவும் இருந்தாங்க.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய துணி வியாபாரியாவும் இருந்தாங்க. அந்த துணி வியாபாரம் செய்யக்கூடிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை அவங்களுக்கு வந்து அந்த துணி கட்டு வருது, அந்த துணி பண்டில்ல ஏதோ கொஞ்சம் ஒரு பகுதி கிழிஞ்சிருக்குது. அப்போ அவங்க வேலைக்காரன் சொல்லிடுறாங்க, எப்ப இந்த இதை விற்கும் போது ஒழுங்கா இது கிழிஞ்சிரு சொல்லி வித்துருப்பா, இதை மறைச்சு வித்துறாத அப்படின்னு வேலைக்காரன் சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பண்டில் வந்ததையோ இருந்ததையோ மறந்துடுறாங்க. திடீர்னு ஞாபகம் வருது, அந்த பேண்டேஜ் டேமேஜ் ஆன பண்டில் கிடந்துச்ச, அது என்னன்னு போய் பார்க்க போனா அந்த பண்டில காணோம், அந்த டேமேஜ் ஆன பண்டில் காணோம். அப்ப அவங்க வேலைக்காரன் கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த டேமேஜ் ஆன பண்டில் என்னாச்சுப்பா? அதை வித்துட்டங்க, விற்கும் போது சொல்லி வித்தியா, இதுல டேமேஜ் சொல்லி வித்தியா? அடடா மறந்து போச்சுங்களே, எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்து போச்சுங்களே அப்படின்றாங்க. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்ணாங்கடா, அந்த வேலைக்காரன் செய்த தவறுக்காக அந்த ஊர் முழுவதும் அந்த பண்டில வாங்கணும் யாரும் தேடிட்டு வான்னு அனுப்பி விட்டாங்க. ஃபுல்லா தேடு, இந்த பொருளை வாங்கணும் யாரும் தேடி அவன்கிட்ட போய் இந்த குறை இருக்குன்னு சொல்லாத வரைக்கும் நமக்கு இது ஹலால் ஆகாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, சொல்லி அனுப்பினா. அவன் தேடி 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 பார்த்தா ஆள் கிடைக்கல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, அந்த பொருளை எவ்வளவு பொருள் அதனுடைய அசலோ எவ்வளவு லாபமோ மொத்த தொகையும் சதகா செஞ்சிட்டாங்க. இந்த காசு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சதகா பண்ணிட்டாங்க. பின்னொரு காலத்துல பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வியாபாரி வாங்கின வியாபாரி மாட்டின உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த பாருப்பா நான் அந்த மாதிரி இந்த பொருளை வித்துட்டேன், நான் அவன் சொல்லிட்டு போய் அவன் மறைச்சு வித்துட்டான், மறந்து போய் வித்துட்டான், அதனால நீ விரும்புனா அந்த பணத்துல எவ்வளவு கிரையமோ அந்த பணத்தை திரும்ப கொடுத்துறேன். அதை சதகாவும் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சதகா பண்ணிட்டாங்க, இப்ப நான் பணத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்ற உடனே அவர் சொல்ற, நான் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தேன் அந்த குறை எனக்கு பெரிய குறையா தெரியல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பயன்படுத்தினேன், எனக்கு உங்க பணம் வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ இன்னைக்கு நம்முடைய படிப்பினை நம்முடைய வரலாறுல பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் நம்ம ஒரு குறையுள்ள பொருள் நமக்கு தெரியாம அவன் நல்ல வேலைக்கு வித்துட்டான்டா, அவன் தான் அன்னைக்கு டாப் மேனேஜர், அவன் தான் இருக்கிற வேலைக்காரங்களே மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருவான், நீ நல்ல அருமையான ஆள், நீ தான் வியாபாரத்துக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு குறையுள்ள பொருளை மறைத்து விற்பதை ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. லம் யஸல் ஃபி மக்தில்லா, அவன் அல்லாஹ்வுடைய நிரந்தரமான கோபத்திற்கு ஆளாகி வருகின்றான். வலம் தஸலில் மலாயிகத்து தல்அன்ஹு, அவனை மலக்குமார்கள் நிரந்தரமாக சபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. ஆகவே ஒரு பொருள் குறையுள்ள பொருளை மறைத்து விற்பதோ குறையை மறைத்து பொய் சொல்லி விற்பதோ மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தபடியாக வியாபாரத்திலே பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பண்றது, ஏன்னா இன்னைக்கு நம்ம காலத்துல வந்து இந்த பொய் சத்தியம் பண்றது ரொம்ப குறைவு. அரபு காலத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு பொய் சத்தியம் பண்றது. ஏதாவது ஒண்ணு டக்குன்னு சத்தியம் பண்ணிடுவான், ஆனா அவன் வல்லா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. வல்லானா அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ் மேல சத்தியமா அப்படின்றான். அப்ப எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அந்த பொருளை குறையுள்ள பொருளை எவ்வளவு தப்பான வியாபாரம் செய்யும் பொழுதும் அல்லாஹ் மேல சத்தியமா அப்படின்றான். அப்படி அல்லாஹ் மேல சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து செய்யக்கூடிய வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சாங்க. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, அவர்களை கியாமத் நாளிலே அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்கள் கடுமையான வேதனையை அல்லாஹ் கொடுப்பான். அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது. மூன்று விதமான மக்களுக்கு. அந்த மூன்று விதமான மக்கள் யார் அப்படின்னா, முதல்ல மன்னான், தான் செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறவன், தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஹெல்ப்பை சொல்லி காட்டுறவன். எப்படி என்கிட்ட ஜக்காத் வாங்கி தின்ற பையன் இன்னைக்கு பத்தியா எப்படி ஹோஹோன் ஆயிட்டான் பாருங்க. அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுத்தா, நசீப் கொடுத்தா, மேல போயிட்டான். என்ன சொல்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஜக்காத் வாங்கி திண்டாங்க, என் வீட்டு வாசல் நிப்பாங்க ஜக்காத் தாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு பாருங்க ஹோஹோன்னு போயிட்டான். அப்ப தான் செய்த உதவிகளையும் தான் செய்த தர்மங்களையும் சொல்லி காட்டுபவன் இவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், கடுமையான தண்டனை கொடுப்பான். முதல் நாள். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்பில் இஸாரஹு, தன்னுடைய கீழாடையை, தன்னுடைய லுங்கியையோ பேண்டையோ பைஜாமாவையோ கரண்டிக்கு கீழே இறக்கி விட்டவன், கரண்டிக்கு கீழே இறக்கி கீழாடையை உடுத்தக்கூடியவன், இவனையே அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், மன்னிக்க மாட்டான், அவனுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. மூன்றாவதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முன்ஃபிக் ஸில்அத்தஹு பில் ஹலஃபில் காதிபி, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை பொருளை விற்கக்கூடியவன், பொய் சத்தியம் சொல்லி தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவன். ஆக இந்த 3 பேர், பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்றவன், கரண்டிக்கு கீழே ஆடை அணிபவன், அதே மாதிரி
செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவன். இந்த 3 பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆவே இந்த மாதிரி பொய் சத்தியம் செய்வதையும் மார்க்கம் வன்மையா கண்டிக்குது. அடுத்தபடியா சகோதரர்களே, ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் இது ஹலாலா இது ஹராமா, ஏன் சொன்னா நாம் செய்யக்கூடிய ஹலாலான வியாபாரம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட அதுல சின்ன ஹராம் வந்து சேர்ந்துட்டாலும் அந்த மொத்த ஹலாலுடைய பரக்கத்தை எடுத்துட்டு போயிடாது. சின்ன ஹராம் வந்து சேர்ந்துட்டாலும் மொத்த ஹலாலுடைய பரக்கத்தை எடுத்துட்டு போயிடும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஹோஹோன்னு வியாபாரம் பண்ணவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய அடுத்த தலைமுறையை பார்த்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுவாங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பங்க. எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு காலத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து அதிகமான மக்கள் கொழும்புக்கு போவாங்க. கொழும்புக்கு போனாங்க வியாபாரத்துக்கு. அப்படி கொழும்புக்கு போய் வியாபாரம் பண்ணும் பொழுது அங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அங்க சிங்களர்கள் இப்பதான் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அந்த காலத்து சிங்களர்லாம் ரொம்ப அப்பாவிகளா, ஒண்ணுமே தெரியாதான். நம்மளும் இங்க இருந்து போய் என்ன பண்றது, ஓஹோன்னு சம்பாதிச்சு அனுப்புனாங்க. கொழும்பு வியாபாரம், அங்க காரு பங்களா வீடு வாசல் நல்ல ஹோஹோன்னு தாங்க. ஆனா வியாபாரம் எந்த மாதிரி வியாபாரம் பாத்தீங்கன்னா, அவன் மாசம் தர வேண்டிய பாக்கி எழுதிட்டே வருவான். இந்த நாள் இவ்வளவு கடன், இவ்வளவு நாள் இவ்வளவு கடை, இவ்வளவு நாள் மாசம் ஒரு மாசம் ஆன உடனே அவன் வாங்கின கடனை பூரா மொத்தமா அவனுக்கு கொடுப்பானா. யாரு சிங்கள. இவங்க என்ன பண்றதா, அந்த மாச கடனை பூரா எழுதிட்டு வந்து கூட்டும் பொழுது மேல தேதி போட்டிருப்பான்ல அதையும் சேர்த்து கூட்டுறதான். மேல டேட் போட்டிருப்பான் பாருங்க, அதையும் சேர்த்து கூட்டுறதான். இல்ல 780,000 போடுவான், அதையும் சேர்த்து கூட்டுறதான். கூட்டி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி கொடுத்து இப்படி ஓஹோன்னு சம்பாதிச்சு இப்ப அந்த குடும்பங்களை பாத்தீங்கன்னா, கொழும்புல சம்பாதிச்சாங்க, இப்ப ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. பர்மால சம்பாதிச்சாங்க, இப்ப ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. ஏன் ஒண்ணுமில்லாம போச்சு? இந்த மாதிரி ஹலாலான பணம் 99% இருந்து ஹராமான ஒரு பைசா அதுல வந்து சேர்ந்தால் கூட சகோதரர்களே, இருக்கிற ஹலாலையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடும். அப்ப அதனால ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் இது ஹலாலா ஹராமா, இது அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா இல்லையா என்று யோசிச்சு செய்ய வேண்டியது கட்டாய கடமை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாத்தியல் நாசி ஜமானுன், ஒரு காலம் வரும் லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹராமி அமினல் ஹலால். மனிதன் இவன் எப்படி சம்பாதித்தான் என்பதை பற்றியே கவலைப்பட மாட்டான். தனக்கு வரக்கூடிய இந்த வருமானம் எந்த ரூட்ல வருது, ஹராமான ரூட்ல வருதா ஹலாலான ரூட்ல வருதா என்று யோசிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னைக்கு அந்த காலம் சகோதரர்களே நமக்கு மத்தியில வந்துருச்சு. எப்படின்னு சொன்னா, ஹலாலா ஹராமா நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறதுல, எதுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. அஜித்ல போய் கேட்டா அஜித் ஹராம்னு சொல்லிட்டா அப்புறம் வியாபாரத்தை விட வேண்டி வந்துடும். அதனால ஹலாலா ஹராமான்னு பார்க்க வேண்டாம், பணம் வருதா வர்ற வரைக்கும் வரட்டும், அப்புறம் கடைசியா பாத்துக்கலாம். இன்னும் சில பேர் என்ன அப்படின்னு சொன்னா, என்னங்க ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கிருபையாளன், எதுக்கு ரமதான கொடுத்திருக்கான், எதுக்கு லைலத்துல் கத்ர கொடுத்திருக்கான், எதுக்கு அல்லாஹ் இரவுல கொடுத்திருக்கான், புனிதமான பாக்கியத்தை எதுக்கு கொடுத்திருக்கான், நல்லா சம்பாதிப்போம், கடைசியா ஒட்டு மொத்தமா சேர்த்து ஹோல்சேல் அல்லாஹ் தௌபா செஞ்சிடலாம். இன்னைக்கு அப்படி சில பேர் இருக்காங்க, நல்ல வட்டி வியாபாரம் பண்றாங்க. நல்ல வட்டி வியாபாரம் அது எங்க மெட்ராஸ்ல பண்றதுல, தமிழ்நாட்டுல பண்றதுல, எங்கேயா ஆந்திரால போய் கர்நாடகால போய் மகாராஷ்டிரால போய் அங்குள்ள கிராமத்து மக்களுக்கு மத்தியில நல்ல என்டர்பிரைசஸ் வியாபாரங்கிற பேர்ல, வட்டிக்குங்கிற பேர்ல, தண்டல் வட்டிங்கிற பேர்ல கோடியா வசூல் பண்ணிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு துணி கடையோ இல்ல ஒரு பார்மசியோ இல்ல ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் தெரியாம செஞ்ச தௌபா செஞ்சு மன்னிச்சிரு அல்லாஹ், இவர் பணம் ரொம்ப சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு, இவர் நினைக்கிற அல்லாஹ் ஏமாத்திடும் அல்லாஹ் மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, இது எப்படி என்றால், காஃபிர்கள் கோடியா சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் லஞ்சத்தை கொண்டு போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி கொடுக்குறான் பாருங்க, அந்த மாதிரி இது. வெங்கடாச்சலபதி கொஞ்சம் லஞ்சம் போட்டோம்னாக்கா வெங்கடாச்சலபதி எல்லாத்தையும் மன்னிச்சுவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கோடியா கொடுக்குறான் பாருங்க. அதுக்கும் இந்த காரியத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. ஆக ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இவன் தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானு சொல்லி. நான் ஊர் கண்ணை ஏமாத்திடலாம், ஊர் வாயை அடைச்சிடலாம், ரப்புல் ஆலமீனுடைய கண்ணை ஒருபோதும் ஏமாத்த முடியாது. அதனால நாம் வியாபாரம் செய்யும் பொழுது ஹலாலா ஹராமா என்று பார்த்து செய்ய வேண்டும். அடுத்தபடியா ஒரு வியாபாரம் செய்யும் போது நமக்கு ஒரு டவுட் வருது, இது ஹராமா ஹலாலா அப்படின்னு சொல்லி, இது கூடுமா கூடாதான் டவுட் வருது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரத்தை தவிர்த்து கொள்ளணுமா இல்ல இந்த மாதிரி வியாபாரத்தை விட்டுறணுமா. ஒரு தந்தை டவுட் வருது, இது கூடுமா கூடாதுன்னு தெரியலையே, சில பேர் கூடுங்கிறாங்க சில பேர் கூடாதுங்கிறாங்க, இதை செய்யலாமா வேணாமா என்று டவுட் வரும் பொழுது அந்த மாதிரி டவுட்ஃபுல் பிசினஸ் என்ன செய்யணும், எப்படி பண்ணுங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு இன்னைக்கு, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம், ஆனால் உண்மையான தலைமை கிடையாது. எங்க அண்ணன் அட என்னங்க இது போட்டுக்கிட்டு, இந்த நல்ல முகமது யாரு, இதுக்குன்னே கார்டு கொண்டு வரப்படுத்துறது. நல்ல முகமதுங்கிறவர் கேட்கிறாரு, அந்த ஒளியா நீ தான் நான் தான்,
நீ பேசாதே, சண்டை தான் பெரிதாக உள்ளது, உண்மையான தலைமை கிடைக்குமா கூறவும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ணனுடைய தம்பிமார்கள் சென்னை டி நகரில் வெங்கடேஸ்வர திருமண மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தனித்து வாரம் நடத்துகிறார்கள். இது சரியா தவறா? ஏன் நாங்கள் தான் ஒரிஜினல் இஸ்லாமியரை பிரிக்கிறார்களே, என்னதான் அவர்கள் முடிவு அப்படின்னு கேட்கிறாரு. என்னவோ இது ஒண்ணுதான் அவங்க தப்பு செய்யற மாதிரி, மற்ற எல்லாம் கரெக்டா செய்யற மாதிரி கேட்குறீங்க. அவங்க செய்து 199% தப்பு தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால ஒன்னெடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சமுதாயத்தை பிரிச்சு ஜும்மா என்பது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல தொழ வேண்டியது. வெங்கடேஸ்வர கல்யாண மண்டபத்தில் தொழுறா, நாளைக்கு வெங்கடேஸ்வர கோயிலையும் தொழுவாங்க, தொழுது நாங்க ஜும்மா தொழுவோம் அப்படிங்குவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எது கணக்கில் எடுக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம என்ன சொன்னாலும் அங்க உரைக்க போறது இல்லை. அவங்க மூளைக்கு முக்காடு போட்டவர்கள், மூளைக்கு முக்காடு போட்டுக்கிட்டவங்க என்ன சொன்னாலும் தப்புப்பான்னு சொன்னா கேட்க போறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் உத்தரவு வந்தா மட்டும்தான் அதை கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்னத்தை கணக்கில் எடுத்து என்னத்தை சொல்லி நம்ம நேரத்தை தொண்டத்தை நீ வீணாக்கிட்டு இருக்கணும். நம் நாட்டில் உள்ள முஸ்லீம் பணக்காரர்கள் சரியாக உண்மையாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தால் ஏழை முஸ்லீம் கண்டிப்பா கிடையாது தானே? ஆமா, கொடுக்கணும்ல. வெள்ளிக்கிழமை காலை சுபு தொழுகையில் சஜிதாவில் என்ன ஓத வேண்டும் எனக்கு தெரியாது, வேறு சில நண்பர்களுக்கும் தெரியாது. வெள்ளிக்கிழமை காலை சுபுல சஜிதா ஆயத்து ஓதணும், அந்த சஜிதா சூரத்து சஜிதா ஓதணும். அப்படி சூரத்து சஜிதாவில் சஜிதா செய்யும் பொழுது நீங்க வளமையா சஜிதாவுக்கு செய்யக்கூடிய சுபான் ரபில் ஆலாய் ஓதலாம், தப்பு கிடையாது. வளமையா நம்ம சஜிதா என்ன ஓதுவோமோ அந்த சுபான் ரபில் ஆலா அப்படிங்கிற அந்த திக்ரே ஓதலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு தனியா துஆ இருக்கு. சஜத வஜ்ஹி லில்லதி ஷக்க சமாஇ வ பஸரி மின் கைரி ஹவுலி வலா குவத்திங்கிற துஆ இருக்குது. அந்த துஆ ஓதலாம். அது தெரியல மனப்பாடம் இல்லைனாக்கா சுபான் ரபில் ஆலா ஓதலாம், தப்பு கிடையாது. In one hadith that in the month of Ramadan all the shaitan will tied by chain. So why we are still get restricted by shaitan and no need join together in saf? We can leave gap in between. சகோதரிகள் கேட்டுக்கிறாங்க. அது பெரும்பாலும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆம்பளைங்க சஃப்ல ஒழுங்கா நின்றுவாங்க. ஏன்னா தொழுது பழக்கப்பட்டவங்க. பொம்பளைங்க புதுசா சஃப்ல நின்று தொழுறாங்களா, அதனால எப்படி அவங்களுக்கு ஒன்று தனியா முசலா விரிச்சுப்பாங்க. அந்த முசலால யாரும் விட மாட்டாங்க. அவங்க ஏன்னா வீட்டுல முசலா தொழுது பழக்கப்பட்டவங்க. இந்த பள்ளிவாசல முசலா இல்லாம வெறும் கட்டாந்தரையில் விட்டுவாங்க பொழுது நினைச்சிட்டு அங்கிருந்து வரும்போது முசலா எடுத்துட்டு வருது. அந்த முசலா 2 பேர் தொழுவதற்கு அகலமா இருக்கும். அதை விரிச்சுக்கிட்டு அந்த முசலால மட்டும் நிக்கிறதுனால அவங்க சஃப்களை பராமரிக்கிறதுல பாக்குறது இல்ல. சகோதரர் இது கவனத்துல கொள்ளுங்க. தயவு செஞ்சு நீங்க பள்ளிக்கு வரும்பொழுது முசலா எடுத்துட்டு வராதீங்க. பள்ளிவாசல் பாயே ரொம்ப சுத்தமான பாயே, நல்ல பாய் தான் உங்களால விரிச்சிருது. நீங்க வேலை முசலா போட்டு விரிக்கணும் தொழுன்னு அவசியம் கிடையாது. முசலா எடுத்துட்டு வராதீங்க. சரி, அப்படியே முசலா கொண்டு வந்துட்டாலும் அதை விரிச்சு தொழுவது தப்பு கிடையாது. நான் ஏன் முசலால தான் நிப்பேன், முன்னாடி பின்னாடி அசைய மாட்டேன் நிக்கிறது தப்பு. நீங்க அந்த முசலா விரிச்சாலும் சரி, முசலா பாட்டு இருக்கட்டும், நீங்க சஃபை சரி செய்து சஃபை ஒழுங்குபடுத்தி நிக்கிறோம். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல நல்லா புரிஞ்சுங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இதுல ரொம்ப தப்பு பண்றாங்க. 5 வேளை சஃப்ல நின்று பழக்கப்பட்ட ஆண்களே சஃபை சரி செய்யறதுல தெரியாம தடமாறுறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை சரி செய்து ரொம்ப அவசியமா சொல்றாங்க. வலா தக்தலிஃபு ஃபி சுஃபூஃபிக்கும் யக்தலிஃபுல்லாஹு பைன குலூபிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சஃப்களிலே முன்பின் முரணாக நின்றால் உங்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் முன்பின் முரண்பாடை ஏற்படுத்திடுவான் அப்படிங்கிறாங்க. அதனால தாய்மார்களே தயவுசெய்து சஃப்ல ஒழுங்கா நின்னுங்க. எனக்கு திருமணம் முடித்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனக்கு குழந்தை இல்லை. வீட்டில் இருக்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. இஸ்லாம் டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. இஸ்லாம் டீச்சரா வேலை கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் போய் கொண்டிருக்கிறேன். பெண்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா? போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் போகலாமா போகக்கூடாதுன்னு கேட்டா, டீச்சர் வேலைங்கிறது தப்பு கிடையாதுங்க. அந்த டீச்சர் வேலைக்கு போனா கூட அங்கே ஆண்கள் பெண்கள்ங்கிற எந்த விதமான கலப்பு இல்லாமல் அந்த டீச்சர் அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் அல்லது மற்ற ஆண்கள்கிட்ட நின்று நேரடிக்கு நேரம் பேசுறது, முகத்தை பார்த்து பேசுறது, இது எந்த டீச்சருக்கு எந்த போனாலும் சரி இது ஹராம் தான். அதனால அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இல்லாம பிள்ளைகள்கிட்ட மட்டும் நேருக்கு நேராக பேசுற மாதிரி கரஸ்பாண்டன்ட்டையோ அல்லது மற்ற ஆண்கள்ட்டையோ அந்நிய ஆண்கள்ட்டையோ எந்த நேருக்கு நேரான பேச்சு இல்லாம முறையா போறதா இருந்தா தாராளமா ஸ்கூலுக்கு போறது வேலை செய்யறது தப்பு கிடையாது. அப்படி வேலைக்கு போகும் பொழுதும் தகுந்த ஆண் துணையோட போகணும், ஆண் துணையோட வரணும். பல்லவன் பஸ்ல ஏறி உங்க கற்பை இழந்துடக்கூடாது. ஏன்னா பல்லவன் பஸ்ல இன்னைக்கு போய் ஒரு பொண்ணு வேலைக்கு போறான்டா, அவ போயிட்டு ஒழுங்கா வர்றான்னு சொல்ல முடியாது. அப்படி பல்லவன் பஸ்ல பெண்களை சீன்றதுக்கும் இடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்குமே ஆண்கள் வர்றாங்க, சைத்தானுங்க வர்றாங்க. அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹரஜல் மர்அத்து மின் பைத்தியா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுவாளையானால் அஷ்ரஃப் அலைஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை உற்று நோக்குகிறான், இவளை எப்படிலாம் வழி எடுக்கலாம்னு சொல்லி. அதனால பெண்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தால் கூட தகுந்த ஆண் துணையோட, தகுந்த மகரமான ஆண் துணையோட தான் போகணும். இன்ஷா அல்லாஹ் during our day of judgment Allah will ask us questions in Arabic itself. So if we don't know Arabic, how we will able to answer? If so, we have to learn Arabic. அதுக்காக வேண்டி அரபி படிக்கணும் அவசியம் கிடையாதுங்க.
அதுக்காண்டி அல்ல. ரெண்டாவது இந்த அரபில தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழி சார்ந்தவங்கனால அவங்க சொல்றாங்க அல்லாஹ் என்னென்ன கேள்வியை கேட்பான்னு அரபில சொல்றாங்க. அதே கேள்வி அப்படியே அல்லாஹ் மனப்பாடம் பண்ணி கேட்பான் அப்படின்னு கிடையாது. ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா மொழியும் தெரியும், எல்லா விதமான பாஷையும் தெரியும், எல்லா விதமான சைக்கிளையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அதுக்காண்டி அரபி படிக்கணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ் கியாமத் நாள் நம்மட்ட அரபில கேட்பான், அதனால அரபில ஒழுங்கா பதில் சொல்லணும். நம்ம மொழி தெரியாம இடமா சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றது இடம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பி ஃபெயில் ஆகி நரகத்துக்கு போயிடுவோம். அதுக்காண்டி ஒழுங்கா இப்பமே அரபி படிச்சுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரபி படித்துக் கொள்வது நல்ல குணம், நல்ல காரியம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் அரபில இருக்குது. அரபி நீங்க நேரடியாக விளங்குறதுனால ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸுடைய தர்ஜுமா படிக்கிறத விட ஹதீஸை நேரடியாக புரியும் பொழுது ரசூலுல்லாஹி நேரடியாக படிச்ச மாதிரி உணர்வு ஏற்படும். இந்த நற்காரணங்களுக்காக வேண்டி அரபி கண்டிப்பா படிக்கணும். அரபி ஓத படிக்கணும், அரபி தர்ஜுமா படிக்கணும், அரபி டிரான்ஸ்லேஷன் படிக்கணும் அவசியம் தான். அல்லாஹ் கியாமத்தினால கேள்வி கேட்பான், அதுக்காண்டி ஒழுங்கா பதில் சொல்லுங்கிறதுக்காண்டி அரபி படிச்சிட்டு போகணும் அப்படி எந்த அவசியமும் கிடையாது. அடுத்த ஆன்லைன்ல வந்த கேள்விகள், நோன்பு வைத்துக் கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், தப்பு இல்லை. நோன்பு வச்சுக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி குழந்தைக்கு பால் கொடுத்தா தாய் பட்டினியா இருக்கிறனால குழந்தைக்கு பால் வரல, குழந்தைக்கு பாலுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்காக வேண்டி நோன்பை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அப்புறம் அடுத்த ரமலானுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அவங்க அதை கதா செஞ்சிடலாம். இல்ல மற்றபடி நோன்பு கொடுத்தா பால் வந்து பால் வருது ஒரு பிரச்சனை இல்லை, ஃபீடிங் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா தாராளமா பால் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள், தரூத் ஷரீஃபை 80 முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசர் தொலைக்கு பின்போதினால் அவருக்கு 80 வருட வணங்கியது போன்ற நன்மை ஏற்படுது. உண்மையான ஹதீஸா? இது பலகீனமான ஹதீஸுங்க, உறுதி இல்லாத பலகீனமான ஹதீஸ். என்னுடைய ஏரியாவில் நிறைய பரேலவிகள் உள்ளனர். நான் அவர்களும் சேர்ந்து தொழுகை, இஃப்தார், பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா? பிதாத்துகள் மட்டும் தான் தவிர்த்துக் கொள்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை. தப்பு இல்லைங்க. முஸ்லீம்கள் பரேலவிகள் கூட அவங்களும் முஸ்லீம்கள் தான். பரேலியல் மாதிரி யாரும் தெரியுமா? நம்மால் பரேலி இதுக்கு புது கூட்டம் இந்த ரமலான் வந்திருக்காங்க பொழுது ஹஸரத், அது ஏதோ பரேலின்னு சொல்றாரு. பரேலினா வேற யாரும் கிடையாதுங்க. தர்கா அழைப்பி வணங்குறாங்க பாருங்க, மௌலுது, ஃபாத்தியா, ஹித்யா, அவங்க தான் பரேலிங்கிறது. ஏன்னா இந்த கொள்கை, இந்த தர்கா வழிபாட்டையும் மௌலுது, பிதாத்து, அனாச்சாரங்கள் இவையெல்லாம் முதல் உருவாக்குனது அகமது ரஸா கான் பரேலவி என்பவர். அந்த அகமது ரஸா கான் பரேலவி தான் தமிழ்நாட்டில் முதல் உருவாக்குனாரு. அவரை பத்தி ஒரு ஜும்மா நீங்களாம் உங்களுக்கு கபர் வணக்கம்னா ஈஸியா தெரியும், ஷிர்க்னா தெரியும், பிதாத்னா தெரியும். இது ஆணி வேறு யாரு அப்படின்னா இந்த அகமது ரஸா கான் பரேலவி. அந்த பரேலவி பத்தி பேசுறதுக்காக நடிக்க வந்தாங்க. ஆஹா, இவன் இவ்வளவு காலமா கபர் வணக்கம் சொன்னா மக்கள் தெரியாம இருந்துச்சு, இவர் ஆணி வேறையே பிடிச்சிட்டாரு அஹமது ரஸா கான் பரேலவியை பத்தி. இங்க பரேலவியை பத்தி எப்படி பேசலாம்? அவருக்கு வச்ச பேர் ஆலா ஹஸரத் அப்படிங்குவாங்க. அந்த ஆலா ஹஸரத் பத்தி எப்படி பேசலாம் சொல்லி அடிக்க வந்தது அந்த அஹமது ரஸா கான் பரேலவி தான். வந்து இந்தியால முதல் இந்த பிதாத்துகளையும் அனாச்சாரங்களையும் கொண்டு வந்தவர், ஊக்குவிச்சவர். அந்த பரேலவிகள், அந்த பரேலவியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அதாவது தர்காக்கு போலாம், அங்க போய் சஜிதா செய்யலாம், உருசு கொண்டாடலாம், மௌலுது ஓதலாம், ஃபாத்தியா ஓதலாம், எல்லா பிதாத்தும் செய்யலாம், எல்லா அனாச்சாரம் செய்யலாம் சொல்றாங்க பாருங்க. எந்த அளவுக்குன்னா இந்த பரேலவிகள் எந்த அளவுக்கு வரம்பு மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் 3 வாரத்துக்கு முன்னாடி ஜும்மால கூட சொன்னேன். ஜும்மால அந்த பரேலவிகளுடைய புத்தகத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியம் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி. அந்த பரேலவி எழுதுறாரு, செவ்வாய்க்கிழமை நல்ல காரியம் வச்சுக்க கூடாது, பெரிய பாவம், கூடாது. செவ்வாய்க்கிழமைங்கிறது கெட்ட நாளா. யாருங்க? அதான் இந்துக்களே இப்ப செவ்வாய்க்கிழமை மதிக்கிறது இல்லை. இது பிராமணர்கள் ஏற்படுத்திய கலாச்சாரம் செவ்வாய்க்கிழமைங்கிறது. மற்ற இந்துக்கள் அதை மதிக்கிறது செவ்வாய்க்கிழமைய. இந்த பரேலவிகள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றதா, அனத்தஹுரு, நான் தான் காலமாக இருக்கின்றேன், காலத்தை திட்டாத. செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமையை படைத்த அல்லாஹ் கெட்டவன் அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல காலம் கெட்ட காலம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது இது முஷ்ரிக்குடைய காரியம், காஃபிருடைய காரியம் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பரேலவிகள் எழுதுறாங்க, செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியம் வச்சுக்காதீங்க, பெரிய பாவம், அந்த காரியம் கை கூடாது, புதன்கிழமையில வைங்க இல்ல திங்கக்கிழமையில வைங்க, செவ்வாய்க்கிழமையில வைக்காதீங்க. அப்புறம் இந்த அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, ஜாஃபர் சாதிக் ஃபாத்தியா ஓதலாமா? கிரியா பாத்தியாங்கிற புரியா பாத்தியா ஓதலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் மைண்ட் செட்டோட படிக்கிறேன், இவங்க என்ன எழுத போறாங்க, ஓததான் எழுதுவாங்க அப்படின்னா ஓதக்கூடாதுன்னு எழுதிருக்காங்க. என்னடா புத்தி வந்துச்சா, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து வச்சுட்டானா, என்னடா போதக்கூடாது இருக்காரு அப்படின்னு என்ன பார்த்தா, இந்த பூரியான் ஃபாத்தியா என்பது இது மார்க்கத்தில் இல்லாத நவீன அனுஷ்டானமாகும், இது ஒரு பிதாத்தாகும். ஏனென்றால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்றாலே அங்கே கரியும் பிரியாணியும் இருக்க வேண்டும். விளையாட்டு சொல்லல, உண்மை. இஸ்லாமிய கலாச்சாரம் என்றாலே அந்த ஃபாத்தியாவில் கரியும் பிரியாணியும் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இங்கே பூரியும் பாயாசம் என்ற வெஜிடேரியன் வைத்து ஓதுவதால் இந்த ஃபாத்தியா பிதாத்தாகும். இவங்க பேர் தான் பரேலவிகள். ஆனா இவங்க என்ன சொல்லிப்பாங்க தங்களை தாங்களே, நாங்க சுன்னத்துல் ஜமாத், ஒரிஜினல் சுன்னத், அக்மார்க்
ISI முத்திரை குத்தப்பட்ட ஒரிஜினல் சுன்னத்துல் ஜமாத் நாங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு பேர் தான் பரேலவிகள். இந்த பரேலவிகள் இருக்கிற பகுதியில் நானும் இருக்கிறேன். அவங்களோட இஃப்தார் பயான் தொழுகை எல்லாம் கலந்துக்கலாமான்னு கேட்கிறாரு. இஃப்தார் தொழுகை பயான்ல கலந்துக்கிறது தப்பு கிடையாது. பயான் உங்களை மாத்திராம பாத்துக்குங்க. அந்த பயான் உங்களை மாத்திராம பாத்துங்க. மற்றபடி தொழுகைகளை மற்ற விஷயம் அவனோட சேர்ந்துருக்கு தப்பு கிடையாது. ஒரு பாங்க் இருக்கா? ஓ பேங்க். ஒரு பேங்க் இருக்கு, வட்டி வியாபாரம் செய்யும் பேங்கா? ஓ அப்போ வட்டி வியாபாரம் செய்யாத பேங்க் இருக்கு போல தெரியுது. பேங்க்னால எல்லா பலையும் இஸ்லாமிக் பேங்க் அங்கே ஒன்று ரெண்டு உலகத்தில் ஒன்று நாடுகள் இருக்குது. மற்றபடி பேங்க் 199% வட்டியோட உள்ள வியாபாரங்கள் தான். அந்த வட்டி சம்பந்தம் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் செய்து வருகிறேன், இது சரியா? வட்டி சம்பந்தம் உள்ள ஒரு பேங்க்குக்கு வட்டி சம்பந்தம் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் செய்து வருகிறேன் சரியா அப்படின்னு கேட்கிறாரு. இது உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வட்டி கொடுக்கல் வாங்கல் உள்ள ஒரு பேங்க்குக்கு வட்டியை பத்தி புலங்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு நான் வட்டி சம்பந்தப்படல, நான் அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை மட்டும் தான் பாக்குறேன், இது கூடுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அந்த செக்யூரிட்டி வட்டி கணக்கு எழுதுறது கூட எல்லாம் வேலை கிடையாது. அவர் வேலை செக்யூரிட்டி வேலை பார்க்கறது மட்டும்தான். டீ வாங்கி கொடுப்பாரு, பெருக்குவாரு, இந்த மாதிரி வேலை மட்டும்தான். இது கூடுமான்னு கேட்கிற மாதிரி. சகோதரர்களே, பேங்கினுடைய A to Z எல்லாமே வட்டி தான் அவங்களுக்கு வருமானமே. அதனால பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரம் செய்வதுமே ஹராம். பேங்க் ஈவன் எந்த அளவுக்கு சொன்னா, பேங்க்குக்கு நம்முடைய பில்டிங்கை வாடகைக்கு வருவதே ஹராம். நம்முடைய பில்டிங் பேங்க்ல ஒருத்தன் கேட்கறான், பேங்க்குக்கு வாடகை விடுறதே ஹராம். அதனால பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த சாஃப்ட்வேரும் செய்யாதீங்க. அதுல அது எவ்வளவு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாஃப்ட்வேர் செய்யுங்க. என்னுடைய கம்பெனியில் 3 வருடத்துக்கு பிறகு எனக்கு PF கொடுத்தனர், ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதில் எனக்கு 3 வருடத்திற்கான வட்டியும் வந்தது. அதற்கு வருமான வரியும் கட்டினேன். கட்டிய வரியின் தொகை வட்டி தொகையை விட மிகையது. நான் அப்படி இருந்து வட்டியை கொடுத்து விட வேண்டுமா, இல்லை வரி கட்டியதை வைத்து கழித்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி வந்து கம்பல்சரி ஃபர்லாம் கிடையாது மார்க்கத்துல. அப்ப நீங்க கணக்கு பார்க்கும் பொழுது இவ்வளவு வரி கட்டி இருக்கிறோம், அந்த வரியை நம்ம வட்டியில இருந்து எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போட்டு தப்பு கிடையாது. உங்க பயன்படல, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு நீங்க அந்த வட்டியை வச்சு ஐடி கட்டினதுனால நீங்க ஐடி ஹோல்டர் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சு அந்த பெனிஃபிட்டை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஹராமா போயிடும். அந்த பெனிஃபிட்டை பயன்படுத்தினா, ஏன்னா ஒரு ஐடி ஹோல்டர் இது வரைக்கும் ஐடி நம்ம பெர்ஃபெக்ட்டா கட்டியிருக்காரு, அதனால ஐடி ஹோல்டர் அடிப்படையில் இவருக்கு சில பெனிஃபிட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சில பெனிஃபிட் கிடைச்சா, ஏன்னா நீங்க ஐடியே வட்டியில தான் கட்டியிருக்கீங்க, அந்த வட்டியின் மூலமா பெனிஃபிட் வரும் பொழுது அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஹராமா போயிடும். அப்படி அல்லாம நீங்க சரி நம்ம ஐடியும் கட்ட வேண்டியதில்லை, போயிட்டியும் கட்ட வேண்டியதில்லை, வட்டியோட போட்டோம் அப்படின்னு போயிட்டு வட்டியை தள்ளி விட்டீங்கன்னா தப்பு கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ? இன்னொரு கேள்வி இருக்குங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் கனவில் பார்க்க முடியுமா? பார்க்கலாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்க முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆனி ஃபக்கத் ரஆனி, என்னை கனவில் கண்டவர் என்னையே கண்டவர் ஆவார். இன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸல் பி, ஷைத்தான் என்னுடைய ரூபத்திலே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கனவுல பார்த்தவங்க பெரிய சொர்க்கவாதிங்க, பெரிய பாக்கியவான்கள், அவங்க பாயிண்ட் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், அவ்வளவுதான். அந்த பார்த்ததை வச்சு ஒருத்தர் தொழுறதே இல்லை. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என் கனவுல வந்தாங்க, வந்து என்னுடைய உம்மத்தே நீ தொழ வேண்டிய அவசியம்லாம் இல்லப்பா, நீ வந்து இப்படியே இருந்தா போதும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவன் ஃப்ராடு பண்றான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஃப்ராடு பண்றான் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒருத்தர் வந்து அல்லாஹ் பிச்சை நாவூர் பினானுக்கு ஒரு 50,000 கடன் கொடுக்கணும். நாவூர் பினா கேட்கிறாரு, என்னப்பா என் கடனே காணா, எங்கப்பா தர்ற அப்படின்னு. அது ஏன்பா கேட்கணும், ராத்திரி ரசூலுல்லாஹ் வந்தாங்கப்பா, என்ன சொன்னாங்க, நாவூர் பினாட்ட வாங்க கடன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பலான்னு அடி போடலாம். ஐயோ ஃப்ராடு. அப்ப இந்த மாதிரி புதுசா ஒரு மார்க்கம் சொல்வதாகவோ அல்லது புதுசா ஒரு பிரச்சனை தீர்வு சொன்னதாகவோ சொன்னா அது ஃப்ராடு பண்றான்னு அர்த்தம். மற்றபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ் தாராளமா பார்க்க முடியும். வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சகோதரர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅதூபு இலைக். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதகாக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்வி பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதகாக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதகாவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.